ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் மத்தியிலே அநேக ஒளிப்பேழைகள் வழியாக சந்தித்திருக்கிறோம். கடைசி கால தலைப்புகள் இருக்கிறதான வரிசையிலே அநேக ஒளிப்பேழைகளை உங்களுக்கு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததாக உங்கள் மூலமாக உங்களிடத்தில் வந்த தொலைபேசிகள் மூலமாக அநேக இமெயில் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். கர்த்தருக்கு எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. இப்பொழுதும் இன்னொரு மிக முக்கியமான தலைப்பின் கீழாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கடைசி கால தலைப்புகள் வரிசையிலே நாம் சில ஆதார செய்தியை பார்க்க போகிறோம். இவைகள் வேதாகமத்திலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தானியேல் புஸ்தக காலத்திலே 2600 வருடங்களுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்டவைகள். இவைகள் எப்படி நம்முடைய காலகட்டத்திலே மிக துல்லியமாக 100% நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் வசன ஆதாரம் உண்டு, உலக பிரகாரமான ஆதாரங்களும் சேர்த்தே கொடுக்கப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இன்று நடக்கக்கூடிய சம்பவங்களை கூட 2000 வருடங்களுக்கு முன்பதாக, 3000 வருடங்களுக்கு முன்பதாக மிக துல்லியமாக தம்முடைய தாசர்கள் மூலமாக அறிவிக்க வல்லமுள்ளவராய் இருந்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்று கேட்டால் நம்முடைய வேதாகமத்தை தவிர இத்தனை துல்லியமாக கடைசி கால அடையாளங்களையும் ஒவ்வொரு கால நிலைகளையும் மிக துல்லியமாக சொல்லிய தேவனும் இல்லை, வேதாகமும் இல்லை. அப்பேற்பட்ட தேவனையும் வேதாகமத்தையும் கொண்டிருக்கிற நாங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியவான்கள் என்று சொல்லலாம். இப்பொழுதும் கூட நம்முடைய தேவ செய்திக்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். சில விஷயத்தை தானியேலிடத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டு தானியேலிடத்தில் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை நீ புதைபொருளாக வைத்து விடு, முத்திரை போட்டு விடு. காரணம், கர்த்தர் அதற்கு அங்கேயே காரணத்தையும் சொல்லுகிறார். இவைகள் செல்வதற்கு காலமாகும், முடிவு காலமாகும், இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது, நிறைவேற வேண்டிய காலம் இருக்கிறபடினாலே இவைகள் நீ முத்திரை போட்டு வைத்து விடு. இவைகள் சம்பவிக்கும் பொழுது அவைகள் வெளியரங்கமாக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆனால் இதே வசனத்தை ஏறக்குறைய 600 ஆண்டுகள் கழித்து, 680 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 22வது அதிகாரம் 10வது வசனத்துல இதே வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை நீ முத்திரை போட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணத்தையும் கீழே கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறவாய் இருக்கிறபடினாலே, ரொம்ப சீக்கிரத்துல இதெல்லாம் நடக்க போது, அதனால இதை நீ முத்திரை போடாதுன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப முத்திரை போடுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, ரொம்ப நாட்கள் ஆகும். முத்திரை போடாமல் இருப்பது ஒரு காலம் இருக்கிறது, வெகு சீக்கிரத்திலே சம்பவிக்க போகிறது. அப்படியானால் யோவான் காலத்திலேயே சொல்லப்பட்ட போது இவைகள் சீக்கிரமாக சம்பவிக்க போகிறது என்று சொன்னால், நம்முடைய காலத்திலே, அதாவது அது நடந்து 2000 வருடம் ஆகிவிட்டது. அப்படியானால் இன்னும் இது எவ்வளவு சீக்கிரமாக சம்பவிக்க போகிறது? நாம் கடைசி அந்த நிமிஷத்தினுடைய அந்த வசனம் எந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டதோ அந்த காலகட்டத்தினுடைய கடைசி நிமிஷத்துல, கடைசி நொடியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் தானியேல் கிட்ட முத்திரை போட சொன்ன காரியங்கள் யோவான் மூலமாக முத்திரை போட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது, அவை வெளியரங்கமாக்கப்படுகிறது. அப்படி வெளியரங்கமாக்கப்பட்ட சில சத்தியங்களை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இதே வசனத்துல கூட கர்த்தர் சொல்லும் பொழுது அறிவு பெருகி போகும் என்றார். கடைசி காலத்துல அறிவு பெருக்கத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அறிவு பெருக்கத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அறிவு பெருக்கம் இன்று நேற்று நடைபெறுகிற சம்பவம் அல்ல. அறிவு பெருக்கம் உண்மையிலேயே முதலாக எப்பொழுது ஏற்பட்டது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், வேதாகமத்திலே பார்க்கிறோம், பழத்தை சாப்பிட்ட உடனே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் ஆதாமும் ஏவாளும் பழத்தை சாப்பிடுகிறார்கள். பழத்தை சாப்பிட்ட உடனேயே ஆதாமுடைய கண்ணு திறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திறக்கப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? தான் நிர்வாணி என்பதை அறிந்து தனக்கு ஒரு வஸ்திரம் தேவை என்று அவன் அப்பொழுதுதான் முதலாக சிந்திக்கிறான். தனக்கு ஒரு வஸ்திரம் தேவைப்படுகிறதை அவன் உணர்கிறான். உணர்ந்த உடனே ஒரு வஸ்திரத்தை செய்ய அவன் முற்படுகிறான். அத்தி இலைகளிலே தனக்கு ஒரு ஆடையை செய்து கொடுத்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அறிவு பெருக்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் முதலாக அறிவு பெருக்கம் மனுஷனுக்குள்ளே வருகிறது. அப்படியானால் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு தோன்றும், அறிவு பெருக்கம் நல்லதுதானே, பழத்தை சாப்பிட்டது நல்லதுதானே, அதனால தானே அறிவு பெருகியது என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த அறிவு பெருக்கம் என்பது மாம்ச பிரகாரமாக, உலக பிரகாரமான அறிவு தான் அவனுக்கு அந்த இடத்துல ஆரம்பித்ததை ஒழிய, அன்றோடு கூட தேவனுடைய அறிவு, உலக அறிவுக்கு மேலாக தேவன் ஞானம் என்று ஒன்று இருந்தது. விண்ணகத்தின் அறிவு, அதாவது பரலோகத்தினுடைய அறிவு அவனுக்கு மூடப்பட்டு விட்டது. அந்த பரலோகத்தின் அறிவு மூடப்பட்டு அன்றிலிருந்து அந்த நிறைவான அறிவு மறைக்கப்பட்டு குறைவான உலக அறிவு அவனுக்கு வெளிப்பட தொடங்குகிறது. இன்னைய வரைக்கும் பாருங்கள், அந்த அறிவு குறைவுள்ளதாக தான் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனுஷன் ஆயிரக்கணக்கான வஸ்திரங்களை செய்கிறான், விதவிதமான நிறங்களிலே, எத்தனையோ விதமான வடிவங்களில் அதை செய்கிறான். ஆனாலும் அவனுக்கு அது பூரணப்பட்டதாக தெரியவில்லை. இன்று ஒரு வஸ்திரத்தை வாங்குகிறான், வாங்கிவிட்டு இன்னும் கொஞ்ச நாள் போய் அது பழகாகி விடுகிறது, அதை விட தி பெஸ்ட் ஒன்று தேடுகிறான். அதே போல செல்போனை பார்க்கிறோம், ஒரு செல்போனை வாங்குகிறான், கொஞ்ச நாள்ல அவனுக்கு அதை போர் அடித்து விடுகிறது, அதை விட தி பெஸ்ட் கிடைக்குமா என்று யோசிக்கிறான்.
மனுஷன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஒரு முடிவுக்கே வரவில்லை. அதை விட இந்த பெஸ்ட் ஒன்று இருக்கிறது என்ற நிலையிலே அவன் இருக்கிறான். இன்னும் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான். இதுதான் அறிவு பெருக்கம். அறிவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. அந்த அறிவு பெருக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வரவில்லை. ஆனால் கர்த்தரை பாருங்கள், 6 நாளிலே எல்லாவற்றையும் படைத்தார். அதுக்கப்புறம் கர்த்தர் படைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று முடித்து விட்டார். இன்றை வரைக்கும் கர்த்தர் படைத்ததுக்கு தி பெஸ்ட் அப்படின்னு ஒன்று மனுஷன் உண்டாக்கப்படவே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உண்டாக்கின மரத்தை விட தி பெஸ்ட் மரத்தை மனுஷன் உண்டாக்க முடியுமா? கர்த்தர் உண்டாக்கின மனுஷனை விட, மனுஷனுடைய அங்கத்தை விட தி பெஸ்ட் மனுஷனை உண்டாக்க முடியுமா? முடியாது. சோ கர்த்தர் தேவ ஞானத்தோடு கூட உண்டாக்குறது எல்லாமே முடிவடைந்து விட்டது, தி பெஸ்ட். ஆனால் மனுஷன் உண்டாக்குறது எல்லாமே குறைவுள்ளது. அன்னைக்கு ஆதாம் டிரெஸ் செய்ய ஆரம்பித்தான், இன்று வரைக்கும் டிரெஸ் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் முடிவு வரவே இல்லை. வேதம் சொல்கிறது கடைசி காலத்திலே அறிவு பெருகி போகும். இந்த அறிவு பெருக்கம் ஒரு ஆதாமுடைய காலத்துல இருந்து நீங்க பாப்பீங்கன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே வந்தது. ஆனால் என்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த எலக்ட்ரிக் பவர், அதாவது மின்சார சக்தி என்ற ஒன்றை கண்டுபிடித்தாரோ அன்றையிலிருந்து இந்த அறிவு பெருக்கத்தினுடைய உச்சம் ஆரம்பித்து விட்டது. தமிழ்ல சொல்வார்கள் அசுர சக்தி என்று சொல்ற, அசுர வேகம் என்று சொல்ற, அந்த அளவுக்கு வேகமாக அறிவு பெருக்கம் போகிறது. இந்த எலக்ட்ரிக் பவர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவனுடைய அறிவு பெருக்கத்தினுடைய வளர்ச்சி கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருந்தது. ஆனால் எப்பொழுது இவன் இந்த அறிவு பெருக்கத்தினுடைய உச்சமாக எலக்ட்ரிக் பவரை அவன் கண்டுபிடித்தானோ அன்றையிலிருந்து அந்த அறிவு பெருக்கம் உச்சத்துக்கு போய்விட்டது. ஒரு காலத்திலே நாம் நிலாவை காட்டி சோறு ஊட்டி கொண்டிருந்தோம். இன்னைக்கு நிலாவிலிருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவு பெருக்கம். அதாவது எதுக்கு சொல்கிறேன், மனுஷனுடைய அறிவு பெருக்கம் விண்ணிலே நிலவு வரைக்கும் தாண்டி அதற்கு பிறகு உள்ள கிரகங்களுக்கு போகிறான். தாழ்விடங்களிலே சமுத்திரத்தின் ஆழத்தை தேடி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். இன்னும் பூமியின் கடையாந்திரம் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கிறார். அதான் இந்த இடத்துல வேதவசனம் சொல்கிறது, இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். ஆராய்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த காலகட்டத்தை போல ஆராய்ச்சியினுடைய பெருக்கம் உலகத்துல எந்த காலகட்டத்திலும் இருந்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆராய்ச்சி. இயேசு காலத்துல கூட ஆராய்ச்சி இருந்தது. பாத்தீங்கன்னா வான சாஸ்திரிகள் வருகிறார்கள், தேவனிடத்துல வருகிறார்கள். யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே? அவங்க வான சாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க, வானத்துல ஒரு நட்சத்திரத்தை பாக்குறாங்க, ஆராய்ச்சி பாக்குறாங்க. இந்த நட்சத்திரம் இங்க பிறந்தா, இங்க வந்துச்சுன்னா இங்க ஒரு ராஜா பிறக்கணும். இது ஒரு விதமான ஆராய்ச்சி. அவர்கள் ஆராய்ச்சியின் முடிவில் எருசலேமுக்கு வருகிறார்கள். இதுவும் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்கிறதான ஒரு குணாதிசயம் தான். ஆனால் இன்றைய போல இங்கும் அங்கும் ஓடி ஆராய்கிற தன்மை உலகத்துல எந்த காலத்திலும் காணப்படவே இல்லை. அவ்வளவு ஆராய்ச்சி பெருகி போய் இருக்கிறது. ஆனால் வேதவசனம் சொல்கிறது கடைசி காலத்துக்கென்று சில அறிவு பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்துடைய அறிவு பெருக்கத்தை குறித்து பார்க்கும் பொழுது இவைகளை முத்திரை போட சொல்லி தானியேல் சொல்லிட்டாரு. ஆனால் இதனுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அங்கே சொல்றாரு இதை முத்திரை நீ போடாதுன்னு. இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி காலத்துக்குரிய அறிவு பெருக்கம் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவைகள் எந்த காலத்துக்குரியது, இவை எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்போது நாம் பார்க்க போகிற முதலாவது அறிவு பெருக்கத்தினுடைய கடைசி காலத்தினுடைய அடையாளம், கடைசி கால அடையாளம் நாம் முதலாவதாக பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 6வது வசனம். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும் என்றான். வேதம் சொல்கிறது ஒரு காலத்திலே மனுஷர்கள் சாவை தேடியும் காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் கொஞ்சம் வினோதமான ஒரு வசனம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷர்கள் எந்த காலத்திலாவது சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்களா? முதலாவது அந்த கேள்விக்கு நாம் பதிலை பார்த்தோம் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சாவை தேடுகிற ஆசை எந்த காலத்திலும் மனுஷனுக்கு வராது. வசனம் என்ன சொல்லுது, சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சிலர் வியாதியஸ்தராக இருப்பார்கள், படுக்கையில இருப்பார்கள். அவர்கள் படுக்கையில படுத்திருக்கும் பொழுது இப்படி இருக்கிறதுக்கு செத்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிதான் யோசிப்பாங்க. யோசிக்கிறவங்க போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க, அப்படின்னா நீங்க செத்துறீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, நான் ஏன் சாக வேண்டும், என்னை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லையா என்று சொல்லி கேட்பார்கள். இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளை சொல்லும் போது நான் இங்க இருக்கிறதுக்கு செத்து தொலைச்சாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்களை அழைத்து கொண்டு சரி வாங்க சாக போகலாம் என்று வருவார்களா? வரமாட்டார்கள். சாகிற ஆசை யாருக்கும் வராது, எந்த காலத்திலும் வராது. 80-90 வயசு ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்கிற ஆசை தான் மனுஷனுக்கு இருக்கும். காரணம் உயிர் ஆசை. இது மனுஷனுக்கு மாத்திரமல்ல, மிருகங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது. உதாரணமாக ஒரு எறும்பு இருக்கிறது, அது செவற்றிலே போய் கொண்டே இருக்கிறது. அது போகிற வழியில கொண்டு போய் கையை வைத்து பாருங்கள், உடனடியாக அது தலை தெறிக்க ஓடும், ஏதாவது ஒரு பக்கத்துல தெரித்து ஓடும். காரணம் உயிர் பயம், உயிர் ஆசை எல்லா உயிரினத்துக்கும் இருக்கிறது, எறும்புக்கு கூட இருக்கிறது. அப்படியானால் எந்த காலத்திலும் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள். வேதவசனம் சொல்கிறது அவர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ விலகி ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மனுஷர்கள் எப்பொழுது சாக ஆசைப்படுவார்கள்? அந்த வசனத்துல ஒரே ஒரு கீவேர்டு தான் இருக்கிறது, அந்நாட்களில் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று சொன்னால், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் பிரித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முதல் 3 அதிகாரங்கள் சபைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் பரலோகத்தினுடைய சம்பவங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. 6வது அதிகாரத்தில் இருந்து 11வது அதிகாரம் வரைக்கும்
அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே பரலோகத்தின் வியூ கொடுக்கப்படுகிறது. 12வது அதிகாரத்தில் இருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் அதே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியினுடைய உலக பிரகாரமான வியூ கொடுக்கப்படுகிறது. அதாவது ஒரே சம்பவம் 2 ஆங்கிள், பரலோகத்தின் வியூல உலகத்தின் வியூல கொடுக்கப்படுகிறது. அடுத்து 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். 21ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 1000 வருஷ அரசாட்சியினுடைய நியாய தீர்ப்பு, இந்த காரியங்கள் எல்லாம் 20 ஆரம்பித்து 21 வரைக்கும் 22 முடிவரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் மிக தெளிவாக இருக்கிறது. அந்த 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நாட்களில் தான் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். காரணம், ஒருவரும் ஒரு காலம் பார்க்காத உபத்திரவத்தின் காலம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒருவரும் தப்பி போகாத காலம் வருகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காலம் வருகிறது என்று சொன்னால் அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். நாம் ஏற்கனவே அநேக செய்திகளில் சொல்லி இருக்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று பிரிக்கப்படுகிறது. இந்த முதல் உபத்திரவ காலம் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும், அதாவது சபையிலே இருந்து தேவனை அறிந்தும் கைவிடப்பட்டவர்களுக்கும், 2வது 3 ஆண்டு காலம் மகா உபத்திரவ காலம் யூதர்களுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 7 ஆண்டு கால காலத்துல மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அவருடைய உபத்திரவம் ஒருபுறம் வானத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வாதைகள், ஒருபுறம் அந்தி கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்படுகிறதான வாதைகள், இவை எல்லாவற்றிலும் இணைந்து உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லக்கூடியதான மிக மோசமான காலம், உலகத்தினுடைய the last 7 year மிக கொடுமையான ட்ரிபுலேஷன் பீரியட் என்று சொல்வார்கள். அவ்வளவு மோசமான ஒரு 7 ஆண்டு காலம் வருகிறது. இந்த காலத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட உபதேசங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அநேகர் இந்த வருகையே இல்லை, இப்படிப்பட்ட உபத்திரவ காலத்தில் நம்ம கடந்து போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அநேகர் போதிக்கிறார்கள். அது தவறான உபதேசம். இதை குறித்து ஏற்கனவே அநேக ஒளிப்படைகளை நாம் வெளியிட்டிருக்கிறோம். சபையானது நிச்சயமாக உபத்திரவ காலத்திலே கடந்து போகாது, அதற்கு முன்பதாகவே அது எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப கைவிடப்பட்டவர்கள் யூதர்கள் இவர்கள் சாவை தேடியும் காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். காரணம், இந்த உபத்திரவம் தாங்காமல் எப்படியாவது இருந்து தப்பிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்கள் சாக ஆசைப்படுவார்கள். ஆனா வசனம் என்ன சொல்கிறது? சாவோ விலகி ஓடி போகும், சாவு அவர்களுக்கு கிடைக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த சாவு எப்படி விலக போகிறது? சாவு எப்படி அவர்களுக்கு ஓடி போக போகிறது? இந்த ஜீவன் மரணம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த வானம் பூமி எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த 7 ஆண்டு கால காலத்துல, உபத்திரவ காலத்துல, இந்த வானம் பூமி மரணம் எல்லாமே பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. அவன் மரணத்துக்கு அதிபதியாக மீண்டும் வரப்போகிறார். ஏற்கனவே அவன் மரணத்துக்கு அதிபதியாக இருந்தான். கர்த்தர் அவனை மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 7 ஆண்டு காலம் நியாயப்பிரமாண காலம், மீண்டும் அவன் கையிலே மரணம் போக போகிறது. அந்நாட்களிலே மனுஷர்கள் சாக விடாமல் தடுத்து நிறுத்த பிசாசு அநேக உபாயந்தரங்களை கையாளுவான். இந்த பிசாசு கையாள போகிறது ஆவிக்குரிய விதத்தலா மாம்ச பிரகாரமா என்று பார்க்கும் பொழுது, பிசாசு ஆவிக்குரியவனா இருந்தாலும் தன்னுடைய கிரியைகளை மாம்ச வழியிலேயே அவன் நடப்பிக்கிறான். உதாரணமாக, பிசாசு யாரோடு பேசும்போது பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்து அவன் மூலமாகத்தான் பேசுவானே ஒழிய, அவன் மூலமாக நான் இன்னார் வந்திருக்கிறேன் என்று அவருடைய பெயரை சொல்லித்தான் அவன் வருவானே ஒழிய, இதுவரைக்கும் நான் லூசிபர் வந்திருக்கிறேன் என்று சொல்லி வந்திருப்பதாக நான் கேள்விப்படவில்லை. ஒருவேளை நடந்திருக்கலாம் யாருடைய வாழ்க்கையிலும், நான் இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்லை. யாருக்குள்ளாவது வந்து அவருடைய பெயரை தான் அவன் சொல்வான். அப்போ தன்னுடைய கிரியைகள், தன்னுடைய சிந்தனைகளை பிசாசு என்ன செய்வான்? மனுஷர் மூலமாக தான் செயல்படுத்துவான். அப்ப இந்த வசனமும் எப்படி நிறைவேற போகிறது? மரணம் வராமல் பிசாசு தடுத்து நிறுத்த போகிறான். அதை எப்படி இயற்கையாக அவன் எப்படி எந்த வழியாக செய்ய போகிறான் என்பதற்கு ஒரு சில ஆதாரங்களை பார்க்க போகிறோம். இப்போ வேதம் சொல்லுகிறது, லேவியராகமத்தின் புஸ்தகத்துல மிக தெளிவாக 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 17:11 வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் இருப்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கர்த்தர் சொன்னது ஏறக்குறைய இன்னையிலிருந்து 4000 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்துல, அதாவது வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்தி கொண்டிருக்கும் பொழுது மோசேக்கு கர்த்தர் இதை சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருப்பதாக. இன்னைக்கு நாம மெடிக்கல் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்கிறோம், பிளட்ல பல குரூப் இருக்கிறது. ஏ பாசிட்டிவ் இருக்கு, ஏ பி பாசிட்டிவ் இருக்கு, ஏ பி பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், இவ்வளவு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த பிளட்டுக்குள்ளேயே நிறைய கார்பசல்ஸ் சொல்வாங்க. ஒயிட் பிளட் கார்பஸ், WBC, RBC என்று சொல்வார்கள். அதாவது வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், அதுக்குள்ள நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள். இப்படி ரத்தத்துல இவ்வளவு காரியங்கள் இருப்பதை நம்ம குறிப்பிட்ட சில 100 ஆண்டுகளுக்கு, 200 ஆண்டுகளுக்கு, 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் கண்டுபிடித்திருப்போம். ஆனால் 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறதா. அப்போ இந்த உயிரை கொடுக்கக்கூடிய, இன்னைக்கு கூட பாருங்க உயிரணுக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த உயிரணுக்கள் ஒரு மனுஷனுக்குள்ளாக இன்னொரு ஸ்திரீக்குள்ளே போய் ஒரு குழந்தையை உருவாக்குறது. இந்த உயிர் அணுக்கள் ரத்தத்தின் வழியாகத்தான் போகிறது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். ரத்தத்துக்குள்ளே தான் உயிரணுக்கள் இருக்கிறது. அப்படியானால் ஒரு மனுஷனுடைய மாம்சத்துக்குள்ளே உயிரை கொடுக்கக்கூடிய ரத்தம் இதுவரைக்கும் உலகத்துல எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருந்துச்சு. அதாவது 2 கிட்னி இருந்தா ஒரு கிட்னி எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும்.
2 கண் இருந்துச்சு, ஒரு கண்ணுல பார்வையோடு வாழ முடியும், அல்லது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொரு கண் எடுத்து வச்சு கொள்ள முடியும். இப்படி ஆர்டிபிஷியல் லிம்ஸ் இப்படி நிறைய நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த காலகட்டத்தை பாருங்க, வித்தியாசமாக முதல் முறையாக என்று கூட நாம் சொல்லலாம், முதல் முறையாக ஆர்டிபிஷியல் பிளட் என்று சொல்லி ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். செயற்கை ரத்தம். நீங்கள் பார்க்கிறது செயற்கை ரத்தம். இது செயற்கை ரத்தம் என்றால் எப்படி உருவாக்குறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சிலிக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிக்கான்னா ஒண்ணு இல்ல, நம்ம மண் இருக்கு இல்லையா, சாதாரண மண், இந்த மண்ணை கெமிக்கலைஸ்ட் அதை மாற்றும் பொழுது சிலிக்கானாக மாறுகிறது. அந்த சிலிக்கான் இந்த சிலிக்கானை பவுடர் ஆக்கி அதை ஆர்டிபிஷியல் பிளட் ஆக அதுல சில கெமிக்கல் ரீதியாக சில விஞ்ஞானபூர்வமான சில காரியங்களை கலந்து உயிரணுக்களை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், இந்த செயற்கை ரத்தம் பல ஆண்டுகளாக முயற்சியில் இருக்கிறது. ஆனால் இத்தனை நூற்றாண்டு காலமாக அதற்குள் செயற்கை உயிரணுக்களை உருவாக்க முடியாமல் இருந்தது. இப்பொழுது ஆர்டிபிஷியல் பிளட் என்று சொல்லக்கூடியதான இந்த செயற்கை ரத்தம் உருவாக்கப்பட்டு இதற்குள்ளே உயிரணுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே உயிர் அணுக்கள் இருக்கிறது. உதாரணமாக நம்முடைய பிளட்ல 2 பிரிவு இருக்கு, WBC RBC என்று சொல்வார்கள், வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடியதான போர்ப்படை தளபதிகள் மாதிரி. அதாவது நமக்குள்ள எந்த கிருமிகள் வந்தாலும் கூட இந்த வெள்ளை அணுக்கள் எதிர்த்து நிற்கும். இதுதான் உள்ளே கிருமி வராமல் எதிர்த்து நிற்கும். அது மாத்திரமல்ல, அந்த கிருமி என்ன கிருமி என்பதை நமக்கு உடம்பை சூடாக்குறது மூலம், நம்ம ஜுரம் வருது நம்ம சொல்றோம் இல்லையா, மலேரியாவுக்கு ஒரு ஜுரம் வரும், டைபாய்டுக்கு ஒரு மாதிரி ஜுரம் வரும், மஞ்சக்காமலைக்கு ஒரு மாதிரி ஜுரம் வரும். இந்த ஜுரத்தெல்லாம் அது வித்தியாசமாக உடம்பு சூடாகும். மலேரியாவுக்கு தூக்கி போடும் இப்படி சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது காரணம் உள்ளுக்குள்ள இருக்கிற வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் தான் நமக்குள்ள இருக்கிற போர்ப்படை தளபதிகள் மாதிரி. உள்ளே வரக்கூடிய கிருமிகள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து இன்ன கிருமி உள்ளே இருக்கிறது என்பதை நமக்கு ஜுரத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறது. வித்தியாசமாக அது ஒவ்வொரு சிம்டம், ஒவ்வொரு கிருமிக்கும் ஒவ்வொரு ஜுரத்தை, நமக்கு ஒரு டைப்பான ஜுரத்தை காட்டி நமக்கு தெரியப்படுத்துகிறது இன்ன கிருமி உள்ள வந்திருக்கிறது என்று சொல்லி. அப்புறம் நம்ம இந்த பிளட் டெஸ்ட் மூலமாக அதை கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த வெள்ளை அணுக்கள் மூலமாக அதை நம்ம என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது வெள்ளை அணுக்களுடைய வேலை. சிவப்பு அணுக்கள் நாம் சுவாசிக்கிறோம். நம்முடைய சுவாசம் இந்த ஆக்சிஜன் என்று சொல்லுகிறோம். இது நம்முடைய ரத்தத்தின் மூலமாக உடலில் கடைசி பகுதி வரைக்கும், அதாவது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் போயிட்டு பிளட்ல டிராவல் இந்த ஆக்சிஜன் பண்றதுக்கு காரணமே இந்த ஆர்பிசி. இரண்டாவது நம்முடைய நிறம், சிவப்பு, கருப்பு, மாநிறமா இருக்கிறாரு, செக்கச்செவேன்னு இருக்கிறாரு, இந்த கலர்லாம் இருக்கிறது அல்லவா, இதெல்லாம் கலருக்கு காரணம் இந்த ஆர்பிசி. இப்படி இந்த ரத்தத்துக்குள்ளே தான் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஆர்டிபிஷியல் பிளட் கண்டுபிடித்து முதலாக ரெட் பிளட் கார்பஸஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒயிட் பிளட் கார்பஸஸ் கண்டுபிடிச்சு இப்பொழுது ஒரு மனுஷனை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தேவையானதான உயிரணுக்களை உடையதான செயற்கை ரத்தம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை என்ன செய்யலாம், ஒரு பாக்கெட்ல இந்த சிலிக்கானை பவுடர் மாதிரி செஞ்சு வைத்திருப்பார்கள். தேவைப்படும் போது பியூரிஃபைடு வாட்டர், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரிலே அதை கலக்கி நமக்கு தேவையான அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். யார் வேணாலும் ஏற்றிக்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம இந்த குரூப் இருக்கு, A பாசிட்டிவ், B பாசிட்டிவ், A நெகட்டிவ், B நெகட்டிவ், AB பாசிட்டிவ், AB நெகட்டிவ், O பாசிட்டிவ், O நெகட்டிவ் என்று சொல்லி நமக்குள்ளே நிறைய குரூப் இருக்கிறது. அப்படியானால் இது என்ன பிரிவை சார்ந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி O பாசிட்டிவ் என்ற ஒரு குரூப் இருக்கிறது. இது இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, காமன் டோனர் என்று சொல்வார்கள். அவசரத்துக்கு எல்லா மனுஷனுக்கும் அதை ஏற்ற முடியும். இதை எல்லா மனுஷனுக்கும் நீங்க ஏத்திக்கிட்டீங்கன்னா அவசரத்துக்கு அந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யாது. இது காமன் டோனர் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இப்பொழுது கண்டுபிடிக்கிற இந்த செயற்கை ரத்தம் காமன் டோனர், யாருக்கு வேணாலும் ஏத்தலாம். இன்னாருக்கு தான் ஏத்தக்கூடாது, இன்னாருக்கு ஏத்தணும் அப்படிங்கிறதே கிடையாது. காமன் டோனர், யாருக்கு வேணாலும் இந்த பிளட்டை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு செயற்கை ரத்தத்தை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இந்த உயிரை உருவாக்கக்கூடிய ரத்தம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விதத்துல உங்கள் உயிர் போகாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய, அதாவது சாவை தடுத்து நிறுத்தக்கூடிய ரத்தம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதான் வேதவசனம் சொல்லுகிறது. கடைசி காலத்திலே சாக விடாமல் செய்வார்கள். சாவு அவர்களுக்கு விலகி ஓடி போகும். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதை தேடியும் அவர்கள் காணாதிருப்பார்கள். சொன்னபடியே இப்பொழுது மரணம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய மரணம். உலகத்துல பாருங்க, கை இல்லாதவங்க இருக்கிறான், கால் இல்லாதவங்க இருக்கிறான், கண்ணு இல்லாதவங்க இருக்கிறாங்க, ஏன் கிட்னி இல்லாதவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா ரத்தம் இல்லாமல், ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத ஒரு மனுஷனை உங்களால் பார்க்கவே முடியாது. ரத்தம் இல்லாவிட்டால் உயிர் போயிடும். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, இடுப்புக்கு கீழே ஆக்சிடென்ட் ஆகி அவர்கள் மரத்து போயிருக்கும். அந்த இடத்துல எந்த விதமான ரத்த ஓட்டம் இருக்காது. அவர்கள் எல்லாம் போய் பாருங்கள், உடனடியாக திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களை, இப்படி அப்படியும். காரணம், ரத்த ஓட்டம் இல்லாத இடத்துல புழுக்கள் வந்துடும். பெட் சோர் என்று சொல்வார்கள். புழுக்கள் வந்து விடும். அப்படியானால் ரத்தம் இல்லாத இடத்துல புழுக்கள் வரும். அந்த சதை செத்ததாக இருக்கும், அந்த இடத்துல புழுக்கள் உருவாகி விடும்.
நம்ம ஒரு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல இருக்கிற புழுக்கள் கூட ஏற்கனவே நிறைய பூச்சிகள் உடம்புல இருக்கு, இதெல்லாம் இன்னும் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தான். அப்போ மாம்சத்தின் உயிரை உருவாக்கக்கூடிய ரத்தம், ஆர்டிபிஷியல் பிளட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சாவை தேடியும் காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னது சொன்னபடியே இப்பொழுது அந்த ரத்தம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாவை தடுத்து நிறுத்தக்கூடிய ரத்தம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே 9 மேலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்களை 5 மாதம் அளவும் துக்கப்படுத்தும்படிக்கு அதற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர்களுக்கு மரணம் வராது, அவர்களை அது உபத்திரவதான் படுத்தும், ஆனாலும் அவர்களுக்கு மரணம் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உபத்திரவப்படுத்தும் மரணம் வராது. இது எப்படி நடக்க போகிறது? இந்த வசனம் எப்படி நிறைவேற போகிறது? ஒரு மனுஷனை உபத்திரவப்படுத்துவார்கள், ஆனால் மரணம் வராமல் தடுத்து நிறுத்துவார்கள். எப்படி இந்த வசனம் நிறைவேற போகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 9வது அதிகாரத்திலேயே 3வது வசனத்துல இன்னொரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து விட்டால் இது நமக்கு வெகு எளிதாக புரிந்துவிடும். அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்ததாக சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் இதை பார்க்கும்போது இத்தனை நாட்களாக அதை வெட்டுக்கிளிகளாகவே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது அது வெட்டுக்கிளி, ஒரு வித்தியாசமான உருவத்தோடு வெட்டுக்கிளி வரப்போகிறது என்று சொல்லி அநேகர் நினைத்திருந்தார்கள். ஒரு சில இடத்துல விதமாகவும் கேட்டார்கள். அந்த வெட்டிகளுடைய உருவத்தை 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த வெட்டிகளின் உருவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அந்த வெட்டிகளின் உருவம் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷனுடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளுடைய பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இரும்பு கவசங்களை போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவருடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்துக்கு ஓடுகிற அநேக குதிரைகளின் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தது. இந்த வெட்டுக்கிளிகளுடைய உருவத்தை பார்க்கும் பொழுது, இந்த வெட்டிகளை அவர்கள் பார்க்கும் பொழுது அநேகர் விதமாய் சொன்னார்கள், கடைசி காலத்துல வித்தியாசமான உருவத்தோடு கூட ஒரு வெட்டிக்கிளி புறப்பட்டு வரப்போகிறது என்று சொன்னார்கள். அப்படியானால் இவைகளுடைய ரூபம் வித்தியாசமாக காணப்படுகிறது. இவைகளுடைய ரூபத்தை நன்றாய் கவனியுங்கள். யோவான் அங்கே ஒரு காரியத்தை ஒவ்வொன்றோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். அந்த வெட்டிகளின் உருவம் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாக இருந்தது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஒப்பாக இருந்தது. அடுத்து தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. மனுஷனுடைய முகங்கள் போல் இருந்தன. கம்பேர் பண்றார். அதாவது யோவான் ஏதோ ஒரு உருவத்தை பார்க்கிறார். நல்லா கவனிங்க. அது பார்க்கிறதுக்கு வெட்டுக்கிளி மாதிரியே இருக்கு. அது வெட்டுக்கிளி மாதிரி பறந்து வருது. பச்சை கலர்ல வெட்டுக்கிளி மாதிரி பறந்து வருது. ஆனா அது வெட்டுக்கிளி இல்ல. அது வெட்டுக்கிளியா இருந்தா வெட்டுக்கிளி மட்டும்தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அது வேற ஏதோ ஒரு உருவம். அதோட முகம் எப்படி இருக்கு? மனுஷ முகம் மாதிரி இருக்கு. மனுஷ முகம் இல்ல. நல்லா கவனிங்க. மனுஷ முகம் இல்ல, ஆனா மனுஷ முகம் மாதிரி இருக்குது. அதோட தலைகளின் மேல பொன்மயமான கிரீடம் போன்றவைகள். கிரீடம் மாதிரி இருக்கு, ஆனா கிரீடம் கிடையாது. அடுத்து சிங்கத்தை போல பற்கள் இருக்கு, ஆனா சிங்கம் கிடையாது, சிங்கத்தின் பற்கள் கிடையாது. அது மாதிரி ஏதோ இருக்கு. தலையில ஸ்திரீகளுடைய கூந்தல் மாதிரி ஏதோ பறக்குது, ஆனா ஸ்திரீகளுடைய கூந்தல் கிடையாது. இரும்பு கவசங்களை போல கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்துக்கு ஓடுற அநேக குதிரைகள் போன்ற ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாக இருந்தது. அப்படின்னா ஏதோ ஒண்ணு யோவான் பார்க்கிறார். இந்த உருவத்தை தீர்க்க தரிசனமா அவர் பார்க்கிறார். பார்த்த பிறகு இது வெட்டுக்கிளி இல்ல, வெட்டுக்கிளி மாதிரி இருக்கு. அதோட உருவம் ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்குது. ஒருவேளை இது என்னவா இருக்கும்? இந்த விஷயத்தை ஆவியானவர் யோவானுக்கு காட்டிட்டு அவருடைய பேரை சொல்லாதபடிக்கு அதை மட்டும் தான் காட்டுறார். இப்போ யோவான் அதை பார்க்கிறார். பார்த்த உடனே இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். எழுதும் போது அவருடைய நோக்கம் என்னன்னா, இதோட பேர் எனக்கு தெரியல, ஆனா இதை படிக்கிறவங்களுக்கு இதை எப்படியாவது புரிய வைக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம வீட்டுல ஒருத்தர் ஒரு உறவினர் ஒருவர் அல்லது நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார். அவரு உங்க கணவர் இல்லாத போது அல்லது மனைவி இல்லாத போது வந்து விட்டு அவர் வந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பேர் சொல்லாமல் போய்விட்டார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? சம்பந்தப்பட்ட கணவர் அல்லது மனைவி வரும் பொழுது உன்னை தேடி ஒருத்தர் வந்தாங்க, உங்களை தேடி ஒருத்தர் வந்தாங்க. உடனே அவர் அடுத்த கேள்வி கேட்பாரு, அப்படியா, யாரு, என்ன பேர் சொன்னாங்களா? பேர் சொல்லல. அடுத்து அப்போ எப்படி இருந்தாங்க? அடுத்த கொஸ்டின். இந்த எப்படி இருந்தாங்கன்றதுக்கு பதில் அடுத்து வருகிறது. அவர் கொஞ்சம் உயரமாக இருந்தார், கொஞ்சம் சுருட்ட முடியாக இருந்தது, அவர் ஆள் கொஞ்சம் சிவப்பாக இருந்தார், குரல் கொஞ்சம் கரகரன்னு நம்ம இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோமே. இதே மெத்தடை தான் இந்த இடத்துல யோவான் கையாளுகிறார். அவர் ஒரு உருவத்தை பார்க்கிறார். இந்த உருவத்தை இதுவரைக்கும் அவர் பார்த்ததே இல்லை, அதோட பேர் அவருக்கு தெரியவே இல்லை. ஆனா he want to explain, நமக்கு அவர் சொல்ல விரும்புகிறார். அப்ப அவர் என்ன செய்யறாரு? இந்த உருவத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். ஒவ்வொரு ரூபமாக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். இப்ப நாம அந்த வெட்டுக்கிளிகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். இந்த வெட்டுக்கிளி இவைதான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. உடனே சிலர் இதுக்குன்னு ஆர்குமெண்ட் பண்றாங்க, வருவாங்க, அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. நான் சொல்லுகிறேன், இதுதான் இந்த வெட்டுக்கிளி என்று நான் சொல்லவில்லை. இதை போல ஏதோ ஒன்று. இப்ப அந்த வசனத்துக்கு இது அப்படியே பொருந்தி போகிறது, 100% பொருந்தி போகிறது. இதுவாகவும் இருக்கலாம் என்றுதான் நாம் நம்புகிறோம்,
பார்க்கலாம். இதுதான் அந்த வெட்டுக்கிளி. பாருங்க, அவர்கள் சொல்லப்பட்ட அந்த வெட்டுக்கிளி இப்ப நீங்கள் படத்திலே பார்க்கக்கூடியது. இதற்கு பெயர் வார் ஹெலிகாப்டர் என்று பெயர். இதனுடைய உருவத்தை பாருங்கள். இந்த வார் ஹெலிகாப்டர்ஸ் ஒருவேளை இதை நீங்க பார்க்க விரும்பினா நீங்க போய் வலைத்தளத்துல டாப் 10 வார் ஹெலிகாப்டர்ஸ் என்று போடலாம். இதனுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். இதை நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த வார் ஹெலிகாப்டர்ஸையும் அந்த இப்ப நீங்க அந்த படத்தை பாக்குறீங்க. இது முழுசா உங்களுக்கு அந்த படம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை பாருங்கள். இப்பொழுது வசனத்தை ஒவ்வொன்றாக நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வெட்டுக்கிளியின் உருவம் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைக்கு ஒப்பாக இருந்தது. அந்த காலத்துல யுத்தத்துக்கு குதிரைகளை ஆயத்தம் பண்ணி ரெடியா வைப்பாங்க. அதுக்கு சேனைகள் எல்லாம் பூட்டி, அது மேல ரதங்களை எல்லாம் கட்டி, அதுக்கு மேல ராஜா உட்கார்ந்து அது கரெக்டா யுத்தம் போறதுக்கு ரெடியா வைப்பார். அதே மாதிரி இந்த வார் ஹெலிகாப்டர் பாருங்க, கீழே குண்டுகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு எல்லாம் ரெடியாக்கி யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு சரியாக நிற்கிறது. இது முதலாவது. இரண்டாவது, அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடங்கள். நீங்க பாக்குறீங்க பாருங்க, இதுதான் பொன்மயமான கிரீடம். இது வரைக்கும் ஹெலிகாப்டருக்கு இப்படி ஒரு கிரீடத்தோட நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. காரணம், இந்த கிரீடத்தோடு வந்தது எல்லாமே வார் ஹெலிகாப்டர்ஸ் தான். நார்மல் ஹெலிகாப்டருக்கு இப்படிப்பட்ட கிரீடங்கள் வைக்கப்பட மாட்டாது. இது வார் ஹெலிகாப்டர்ஸ் தான் இப்படிப்பட்ட கிரீடங்கள் வைக்கப்பட முடியும். இரண்டாவது, மூணாவது பாருங்கள், அவருடைய முகங்கள் மனுஷனுடைய முகங்களுக்கு ஒப்பாக இருந்தது. இதை கவனித்து பாருங்கள். இந்த பக்கம் 2 கண் தெரிகிறது. மனுஷ முகத்துக்கு ஒப்பாக அந்த முகம் பார்க்கும் பொழுது நடுவிலே ஒரு பெரிய மூக்கு மாதிரியும் 2 கண்ணு மாதிரியும் தெரிகிறது. இது மனுஷ முகத்திற்கு ஒப்பாக இருந்தது. அடுத்து, அவருடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தன. இந்த படத்தை பாருங்கள். அந்த ஹெலிகாப்டர் பறக்கும் பொழுது அதனுடைய ஃபேன் பறக்கிறது, ஒரு முடி பறக்கிறத போல. இரவில நீங்கள் படுத்திருக்கும் பொழுது இந்த ஃபேன் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நைட் லேம்ப் மட்டும் போட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டு நீங்க படுத்திருந்து பாருங்க. அந்த ஃபேன் காற்றிலே ஆடுகிறது போல தான் இருக்கும். அந்த ஃபேன் சுத்துகிறது காற்றிலே ஆடுகிறது போல. அதாவது ஸ்திரீகளுடைய கூந்தல் பறக்கிறதை போல என்று அந்த இடத்துல அவர் அதை வர்ணிக்கிறார். அதாவது தனக்கு தெரிந்த என்னவா எப்படி தெரிகிறதோ அதுல அவர் யோவான் சொல்லுகிறார். அந்த ஃபேன் பறக்கிறதை அவர் சொல்லுகிறார், ஸ்திரீகளின் கூந்தல் பறக்கிறதை போல இருக்கிறது. அடுத்து, அவர்களுடைய பற்கள் சிங்கங்களுடைய பற்கள் போல இருக்கிறது. அந்த ஹெலிகாப்டருக்கு கீழே பாருங்க, இங்க எல்லாம் வரிசையாக குண்டுகள் அடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குண்டுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அத்தனையும் வரிசையாக பற்களை போல அடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதைத்தான் அவர் சொல்கிறார், அவருடைய பற்கள் சிங்கங்களுடைய பற்களை போல இருக்கு. ஏன்னா அவருக்கு வார் ஹெலிகாப்டர் தெரியாது, இது வரைக்கும் ஹெலிகாப்டர் கிடையாது, வார்ல இப்படி பறக்கிற விஷயத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. அது வரைக்கும் யுத்தம்னா குதிரை மேல வருவாங்க, ரதத்துல வருவாங்க, சண்டை போடுவாங்க. இதான் 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர்கள் பார்த்தது. அதுக்கு மேல எதையும் பார்த்ததே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பாக்குறாரு. அதாவது பறக்கிற ஒரு விஷயத்தை பாக்குறாரு. அது பறக்கும் போது அதுல இருந்து இன்னும் நீங்க நிறைய காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கீழே பற்களை போல அவர் பார்க்கிறார். அடுத்து, இரும்பு கவசங்களை போல மார்க்கவசங்கள், அதை சுற்றி இருக்கிறதான மார்க்கவசங்களை கவனிங்கள். சுற்றி இரும்பு மார்க்கவசங்களை போல மார்க்கவசங்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சிறகுகளின் இரைச்சல். சிறகு என்பது என்ன? ஒரு பறவை பறப்பதற்கு பயன்படக்கூடியதான் சிறகை. அந்த சிறகு அடிச்சுதான் பறவை மேல எழும்பும். உயர பறப்பதற்கு அந்த சிறகுகளுக்கு, அந்த சிறகுதான் காரணம் பறவை பறப்பதற்கு. அப்ப இந்த ஹெலிகாப்டர் பறப்பதற்கு காரணம் என்ன? அந்த ஃபேன் சுத்தும் பொழுதுதான் அது பறக்கும். இந்த சிறகுகளின் இரைச்சல், அதாவது அந்த ஃபேனுடைய சவுண்ட். தீர்க்க தரிசனம் எப்படி வருகிறது பாருங்க, எத்தனை துல்லியமாக தீர்க்க தரிசனத்தை யோவான் உரைக்கிறார். அந்த ஃபேனுடைய சவுண்ட் எப்படி இருக்கிறதா, அவர்களுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்துக்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாக இருக்கிறது. நீங்க இந்த ஹெலிகாப்டர் சவுண்ட் கேக்குறீங்களே, இந்த சவுண்ட் பாருங்க, ஃளைட் சவுண்டுக்கும் ஹெலிகாப்டர் சவுண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க கேட்கிறது ஹெலிகாப்டர் சவுண்ட். இந்த ஹெலிகாப்டர் சவுண்ட் பாருங்க, ஃளைட் சவுண்டுக்கு ரொம்ப டிஃபராக இருக்கும். ஃளைட் சவுண்ட் கான்ஸ்டன்டா ஏறும், கான்ஸ்டன்டா இறங்கும். ஆனால் இது ஒரு விதமான இரைச்சல், ஒரு விதமான சவுண்ட். இதுதான் ஹெலிகாப்டர் சவுண்ட். இதுதான் அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சல். இந்த உருளைகளுடைய சவுண்டும் ஹெலிகாப்டர் உருளுகிற சவுண்டும் மிகச்சரியாக இருக்கும். இதைத்தான் யோவான் மிக துல்லியமாக பார்க்கிறார். இத்தனை துல்லியமாக அந்த வெட்டுக்கிளிகள் பறந்து வரும் என்பதை அவர் பார்க்கிறார். பறந்து வருகிறது, அதோடு கூட அது என்ன செய்கிறது? மனுஷரை உபத்திரவப்படுத்துகிறது. உபத்திரவப்படுத்தும் போது அந்த வெட்டுக்கிளிகள் 5 மாதமானவர்களை உபத்திரவப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு யுத்தத்திலும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆயுதங்களை கண்டுபிடிப்பார்கள். அந்த யுத்தத்துல அந்த ஆயுதங்களை தான் பிரதானமாக யூஸ் பண்ணுவார்கள். உதாரணமாக 1990-91 கல்ஃப் வார், வளைகுடா யுத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சதாம் ஹுசேன் மேல, அதாவது ஈராக் தேசத்தின் மேல நேசப்படைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு யுத்தத்தை செய்தார்கள். அந்த யுத்தத்துல பேப்பர்ல வந்த பிரதானமான ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கட் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை. இந்த ஸ்கட் ஏவுகணையை பத்தி தான் அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க. ஸ்கட் விட்டாங்க. அந்த காலத்துல பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் எல்லாம் ஒரு ராக்கெட் மாதிரி ஒன்று சேர்ந்து விட்டு ஸ்கட் வருகிறது என்று சொல்வார்கள். இந்த ஸ்கட்டுங்கிறது அவ்வளவு அந்த காலத்துல ஃபேமஸ். ஏன்னா அது அப்பதான் முதல்ல அந்த யுத்தத்துல அதை யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணும்பொழுது அதிகமாக அதைத்தான் சதாம் ஹுசேன் பயன்படுத்தினார். அவர்கிட்ட இருக்கிறது அது குறிப்பிட்ட இலக்கை தாக்கும். அவர் அங்கிருந்து இஸ்ரவேலை தாக்கினார். ஆனால் அதை தப்பிப்பதற்கு அவர்கள் பேட்ரியாட் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை கண்டுபிடித்தாங்க. அந்த ஸ்கட்டை பிடிச்சி அந்த வானத்திலே அழிக்கக்கூடியதான ஒரு ஆயுதத்தை
அமெரிக்கர்கள் கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். அது பேட்ரியாட் என்று பெயர். அப்படியானால் இந்த ஸ்கட் அந்த யுத்தத்தில் ஸ்கட் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டது, பிரதானமாக சொல்லப்பட்டது. அதைத்தான் அந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துவதற்கு என்று சதாம் ஹுசேன் பயன்படுத்தினார். அதே போல வரப்போகிற அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில இது என்ன செய்ய போகிறது, பயன்படுத்த போகிறார்கள். எப்படி பயன்படுத்த போகிறார்கள்? ஜனங்களை உபத்திரவப்படுத்துவது என்று பிரதானமாக இந்த ஹெலிகாப்டர், வார் ஹெலிகாப்டர். நன்றாய் கவனிங்கள், இந்த வார் ஹெலிகாப்டர் என்றுதான் நான் சொல்லவில்லை. இதே போல ஏதோ ஒரு காரியம் நிச்சயமாக பறந்து வரப்போகிறது. மேபி இதே வார் ஹெலிகாப்டரா இருக்கலாம், இல்ல இதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன், இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வெர்ஷனா கூட இருக்கலாம். இது 2000 இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2000 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வார் ஹெலிகாப்டரை 2000 வருடங்களுக்கு முன்பதாக மத்மூ தீவில வைத்து யோவானுக்கு வெளிப்படுத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருந்தார். நம்முடைய ஆண்டவர் அத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஆண்டவர். பாருங்க, நிறம், குரல், அதுல வரக்கூடிய சவுண்ட், உருவம் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் தானா என்பதை இதை போன்ற தீர்க்க தரிசனங்களை வைத்து நாம் அளவிட்டு பார்த்துக் கொள்ள முடியும். அவ்வளவு துல்லியமாக தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது. சொன்னது போலவே இந்த வெட்டிக்கிளிகள் பறந்து வருகிற தொடங்குகிற காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். கடைசி கால கண்டுபிடிப்பு, வெட்டிக்கிளிகள் பறக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த வெட்டிக்கிளிகளை போல இதை விட அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி உள்ளதான வார் ஹெலிகாப்டர்ஸும் கண்டுபிடிக்கப்படலாம். அப்போ இந்த வார் ஹெலிகாப்டர்ஸை அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அடுத்த யுத்தத்திலே பயன்படுத்த போகிறார்கள். ஒவ்வொரு யுத்தத்திலும் ஒவ்வொரு குண்டு பிரதானமாக பயன்படுத்தப்படும். அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார்ல அணுகுண்டு பயன்படுத்தப்பட்டது. இப்போது சமீபத்தில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் யுத்தத்தில் பிராஸ்பரஸ் குண்டு அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த இலங்கையில் நடந்ததான தமிழர் படுகொலையில கூட இந்த பிராஸ்பரஸ் குண்டு பயன்படுத்தப்பட்டதாக அநேக செய்திகள் வெளிவந்தது. இப்படி ஒவ்வொரு யுத்தத்திலும் ஒவ்வொரு குண்டு பிரதானமாக பயன்படுத்தப்படும். அப்படி இந்த யுத்தத்துல இந்த ஆயுதத்தை, அதாவது இந்த வெட்டுக்கிளியை பிரதானமாக அவர்கள் பயன்படுத்த போகிறார்கள். இதுல என்ன சொல்லப்படுகிறது? 5 மாதம் அளவும் உபத்திரவப்படுத்தும், இப்பத்தான் சாவை தேடியும் காணாதிருப்பார்கள். ஏதோ ஒரு ஆயுதம் பயன்படுத்தப்பட போகிறது. 5 மாதம் யுத்தம் அங்கே வரும். 5 மாதம் அவர்களை உபத்திரவப்படுத்த போகிறது. ஆனால் அந்த உபத்திரவத்துல மரணம் வராது, உபத்திரவம் மட்டும் படுத்த போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஆயுதம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல அதுக்கு முன்பதாக தான் 1/3 1/4 பங்கு பூமியில உள்ளதான 1/3 1 பங்கு, அதாவது 1/4 பங்கு மரம், செடி, கொடிகள் எல்லாம் எரிந்து போகிறது. அப்படின்னா 9ஆம் அதிகாரத்துல ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த ஆயுதத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்களை மட்டும் உபத்திரவப்படுத்தும். அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது புல், பூண்டு, செடி, கொடிகள் எதையும் உபத்திரவப்படுத்தக்கூடாது. என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டிசாஸ்டர்ல, அதாவது வருகைக்கு பின்னாடி அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில ஒரு டிசாஸ்டர்ல மரம், செடி, கொடிகள் எல்லாம் 1/3 1 பங்கு பாதிக்கப்படுகிறது. குளோபல் வார்மிங் மாதிரி ஏதோ ஒன்று காரியத்தினாலே மரம், செடி, கொடிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட உடனே அடுத்து என்ன செய்யறாங்க? ஐநா சபை மாதிரி ஒரு சபை அந்த காலத்துல வரும். யுத்தத்துக்கு செய்யக்கூடாது தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சபை வரும். அந்த சபையில டிசைட் பண்ணுவாங்க, இனிமேட்டு கண்டுபிடிக்கிற குண்டு என்ன செய்யணும்? மக்களை மட்டும்தான் உபத்திரவப்படுத்தணுமே ஒழிய ஒரு போதும் மரம், செடி, கொடிகளை இயற்கையை சீரழிக்க கூடாது. இயற்கையை சீரழிச்சுட்டா பூமியே நாசமா போயிடும். இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க. பாத்திருக்கீங்களா? குளோபல் வார்மிங், இந்த பூமியை காப்பாற்றணும், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி நிறைய சொல்ற மாதிரி அந்த காலத்துலயும் ஒரு கமிட்டி போட்டு இவங்க எல்லாரும் செய்ய போறாங்க. என்ன செய்ய போறாங்க? இனிமேட்டு நம்ம தயாரிக்கிற குண்டுனால மக்களைத்தானே ஏதாவது உபத்திரவப்படுத்த வேண்டுமே ஒழிய, ஆனால் இனிமேட்டு என்ன செய்யக்கூடாது? மக்களை சாகடிக்கிற மாதிரி எதையும் செய்யக்கூடாது. காரணம், மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. ரெண்டாவது, மரம், செடி, கொடிகளை ஒண்ணுமே செய்யக்கூடாது. காரணம், ஏற்கனவே 1/3 1 பங்கு மரம், செடி, கொடியெல்லாம் எரிஞ்சு போயிருச்சு. சோ இனி நாம் என்ன செய்யறோம்? அந்த யுத்தத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்களுக்குன்னு சொல்லி நாம ஒரு கமிட்டி வைக்க போறோம். நாம ஆராய்ச்சி பண்ண போறோம். எந்த நாடாவது மரம், செடி, கொடிகள் எல்லாம் நாசம் பண்ற மாதிரி அவங்க ஆயுதத்தை யூஸ் பண்ணா அவங்க மேல நம்ம தேவையான நடவடிக்கை எடுப்போம். இப்படி ஏதோ ஒன்று செய்ய போகிறார்கள். அப்படி செய்ய உடனே ஒரு புதிய குண்டு கண்டுபிடிப்பார்கள். அந்த குண்டு எப்படி இருக்கும்? மக்களை மட்டும் உபத்திரவப்படுத்தும், சாக மாட்டாங்க. ஆனா மரம், செடி, கொடிக்கெல்லாம் ஒண்ணு ஆகாது. மக்களை மாத்திரம் உபத்திரவம் மட்டும் படுத்தும். நீங்க சொல்றதெல்லாம் கதை மாதிரி இருக்கு பிரதர், வாய்ப்பு இருக்குது, இப்படி எல்லாம் வாய்ப்பு இல்ல பிரதர். நான் சொல்ற நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 863 நானோ டெக்னாலஜி, 863 நானோ டெக்னாலஜி. இது சீனாவினுடைய இப்பொழுதைய மிக முக்கியமான ஆயுதங்களில் ஒன்று, கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான ஆயுதங்களில் ஒன்று. இந்த ஆயுதங்கள் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, 863, அதாவது 86வது வருஷம் மார்ச் மாசம் இதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதான் 863 நானோ டெக்னாலஜி. நானோ டெக்னாலஜி, நானோ என்றால் இருக்கிறதையே சின்னதாக செய்கிறதா நானோ டெக்னாலஜி. இப்படி ஒரு குண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குண்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மனுஷனுக்கு ஒண்ணுமே ஆகாது, ஆனா அவனை உபத்திரவப்படுத்தும். அது லங்ஸை பாதிக்கும், இருமல் வரும். நாளடைவில் 5 மாதம் கழித்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இருதயம் பாதிக்கப்படும், ஆனால் மரணம் வராது. அப்படி ஒரு குண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் ரஷ்ய குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த குண்டுடைய தன்மையை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த குண்டை போட்ட உடனே சாதாரண குண்டு மாதிரி தான் வெடிக்கும், அவ்வளவுதான் நடக்கும். அதுக்கு பிறகு ஒண்ணுமே இருக்காது. ஆனா இதுல இருந்து வெளியே வரக்கூடிய ரசாயனங்கள்
நம்முடைய காற்றிலே இருக்கக்கூடிய ஈரப்பதம் வாட்டர் மாலிகுல்ஸ் என்று சொல்வார்கள். இதுல கொஞ்சம் கொஞ்சமா கலந்து யார் யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அவருடைய ரத்த நாளங்களில் போயிட்டு அந்த ரத்த நாளங்களை வெடிக்க செய்துவிடும் என்று சொல்லி சொன்னார்கள். இது ஏற்கனவே நாம் இன்னொரு செய்தியில கூட சொல்லி இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆயுதங்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்படுகிறது. அதாவது எதை குறிக்கிறது? மனுஷர்கள் சாவை தேடுவார்கள். காரணம், இந்த குண்டு போட்ட உடனே அவங்களுக்கு இதுல இருந்து தப்பிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். ஐயோ சித்திரவதையா இருக்குது, நம்முடைய மூக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வருது, ஆனா மரணம் வர மாட்டேங்குது. அடுத்த வசனம் அங்கதான் நிறைவேறும். அவர்கள் சாவை தேடியும் காணாதிருப்பார்கள். இவங்க சாவை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்வான்? எல்லா இடங்களிலும் ஆர்டிபிஷியல் பிளட், நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோமே, அந்த ஆர்டிபிஷியல் பிளட் வச்சிருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு மரணம் செத்துறணும் தோணும். காரணம், உடம்பெல்லாம் அழுகி போயிருக்கும். வசனம் சொல்லுகிறது 14ஆம் அதிகாரம் சகரியா புத்தகத்துல, அவர்கள் நிற்கையிலே அவர்கள் கால்கள் அழுகி போகும், அவர்கள் கண்களிலே குழிகள் அட்டி. இது அருமைதான் யுத்தத்துல ஃபைனலாக கர்த்தர் வாதிக்கிற வாதைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே போன்ற ஒரு வாதை தான் இந்த இடத்துலயும் பாருங்க. இது வந்து தேவனால் முத்திரை போடப்பட்டவர்களுக்கு வரல, இதே மாதிரி ஒரு வாதை வருது. அப்படியானால் இந்த வாதை வரும் பொழுது ஜனங்கள் அவர்கள் உபத்திரவப்படும் பொழுது எப்படியாகிலும் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும். நம்முடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது. நீங்க நல்லா தெரியும், ஹிரோஷிமா நாகசாக்கி மேல குண்டு போட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்க ஊனமா பிறக்கிறாங்க. ஆனா பிறக்கதான் செய்யறாங்க, வேற வழி இல்ல, ஊனமா தான் பிறக்கிறாங்க. இப்ப அந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்குது? இதுல இருந்து எங்களுக்கு விடுபட வழியே இல்லையா? மரணம் இல்லை, ஆனால் ஊனமாக பிறக்கிறார்கள். உபத்திரவம் இருக்கிறது, ஆனால் மரணம் வரவில்லை. இதே தான் 9ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது. அவர்கள் சாவை தேடியும் காணாதிருப்பார்கள், ஆனால் உபத்திரவப்படுவார்கள். உபத்திரவம் உண்டு, ஆனால் மரணம் இல்லை. அதே நிலைமைக்கு நாம் இப்பொழுது வந்து விட்டோம். 863 நானோ டெக்னாலஜி அதைத்தான் நமக்கு சொல்கிறது. இப்பொழுது மிக துல்லியமாக வேதவசனம் சொன்னபடி கடைசி காலத்துடைய அடையாளங்கள் மிக துல்லியமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவை ஒவ்வொன்றும் நமக்கு எதை சொல்லிக் கொண்டிருக்கிறது? கடைசி காலத்திலே கண்டுபிடிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட கண்டுபிடிப்புகளை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது நாம் கடைசி காலத்துக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறோம். We are all traveling in the last period. இதைத்தான் நமக்கு அது அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் இன்னொரு அடையாளத்துக்குள்ளே கடந்து போகிறோம். மிக முக்கியமாக கவனிங்கள், அதே 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் ஒரு மிருகத்தினுடைய சொரூபத்தை ஒன்று கண்டுபிடிக்கிறார்கள். வேதவசனம் சொல்கிறது, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இங்க வசனம் சொல்லுகிறது, மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக. சொரூபம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன் வரும்போது ஆரியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அப்பொழுது சமஸ்கிருத வார்த்தையை இதில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சொரூபம் அப்படிங்கிற வார்த்தை. சொரூபம் அப்படின்னா இருக்கிறத மாதிரியே ஒரு ரூபம், அதான் சொரூபம்னு அர்த்தம். நம்ம ஊர்ல சொன்னா அது சிலை. அந்த மிருகத்தின் சிலை பேசத்தக்கதாகவும். இந்த இடத்துல வசனத்தை பாருங்க, மேலும் மிருகத்தின் சிலை பேசத்தக்கதாக இருக்கு. மிருகத்தின் சிலை பேசுமா? வேதவசனம் சொல்லுகிறது சிலை பேசாது என்று சொல்லுகிறது. யாத்ராகமத்திலிருந்து கர்த்தர் சொல்றாரு, அது கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது. எரேமியால சொல்றாரு, கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, அது சுமக்கப்பட வேண்டும். இப்படி சொல்றாரு ஆண்டவர். சிலை பேசவே பேசாதுன்னு சொல்லிட்டாரு. விக்கிரகங்களுக்கு படைத்தவையிலே புசித்தாய் என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. அந்த விக்கிரகம் பேசாது, பார்க்காது, ஒண்ணுமே செய்யாது. இன்னை வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். எத்தனையோ சிலைகள் என்னென்னத்தையோ செஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க அதுக்கு ரத்த கண்ணீர் வடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க கண்ணீர் வடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க அது அழுதுச்சுன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க அது எதையோ குடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் விக்கிரகங்கள் அழுது இருக்கிறது, கண்ணீர் வடிச்சிருக்குது, ரத்தம் வடிச்சிருக்கு, அது வந்து இது வரைக்கும் எதையோ குடிச்சிருக்கு, இப்படியெல்லாம் நடந்திருக்குது. இத்தனை ஆண்டு காலத்துல என்னைக்காவது சிலை பேசினதாக ஒரு செய்தி வந்திருக்குதா? எந்த இடத்திலாவது சிலை பேசுச்சுன்னு வந்திருக்குதா? நான் ரொம்ப நாளாக பார்க்கிறேன். இது வந்து வேதவசன காலத்துல இருந்தே அப்படித்தான் இருக்கு. இது வரைக்கும் சில பேசவே இல்லை. சில என்னவோ பண்ணுதுன்னு சொல்றாங்களே ஒழிய அதற்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களும் இல்லை. சிலை பேசினதாக இதுவரைக்கும் நமக்கு ஆதாரம் கொடுக்கப்படவும் இல்லை. அதான் எனக்கு நான் ஒரு வேடிக்கையாக சொல்வேன், இப்படி அழுவுற சிலை ஏதோ அழுவுதுன்னு சொல்றாங்க. இப்படி அழுவுற சிலை வாயை திறந்து ஒரு விஷயம் சொல்லிடலாம் தானே, ஏன் நான் அழுவுறேன். ஆனா இது வரைக்கும் எந்த சிலையும் சொன்னதில்லை. அழுது ரத்த கண்ணீர் கூட வடிக்குது, ஆனா வாயை திறந்து சொல்லாது நான் ஏன் அழுவுறேன்னு சொல்லி. காரணம், கர்த்தர் சொல்லிவிட்டார் சிலை பேசார். கர்த்தர் அன்னையிலிருந்து சொல்றாரு, இன்னை வரைக்கும் சிலை பேசவில்லை. இதுவரைக்கும் ஒரு சிலையும் பேசினதாக நமக்கு சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் எங்கேயுமே கிடையாது. அப்படியானால் சிலை பேசுமா? வசனம் சொல்லுகிறது 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது, அந்த மிருகத்துக்கு இன்னொன்னு செய்யறாங்க. அந்த மிருகம் செய்து தன்னை வணங்காத யாவரையும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஒரு வல்லமை கொடுக்கிறாங்க. ஆவியை கொடுக்கும்படி. ஆவினா பவர், சக்தி. அதை நம்ம சொல்லுவோம். ஆவியை நாம் சக்தி என்று சொல்லுகிறோம், பவர் என்று சொல்லுகிறோம். ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு சிலை பேசுமா, அந்த சிலை பார்க்கும், பேசும், தன்னை எல்லாரும் வணங்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டே நிற்கும். தன்னை வணங்காதவங்க அதை என்ன செய்யுமா? கொலை செஞ்சிருமா. இது வந்து ஆன்டி கிரைஸ்டுடைய ஆட்சியிலே நடைபெறுகிறது. நான் இங்க இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு நான்
இந்த வசனம் எப்படி நிறைவேறிருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த 13ஆம் அதிகாரம் என்பது எதை குறிக்கிறது? It is not an antichrist, it is a government of the antichrist. அதாவது இது அந்தி கிறிஸ்துவை குறிக்கவில்லை, அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கத்தை, கவர்மெண்டை குறிக்கிறது. இதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா அது இன்னும் பெருசாகும். இன்னொரு செய்தியில கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுக்கு அதை நான் விவரிக்கிறேன். ஆனால் ஒன்றை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட், ஆன்டி கிரைஸ்ட் அல்ல. 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் தான் பியூர்லி அபவுட் ஆன்டி கிரைஸ்ட். ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? 13ஆம் அதிகாரத்தின் மிருகமும் 17ஆம் அதிகாரத்தின் மிருகமும் ஒண்ணு தான். இது ரெண்டும் ஒண்ணு தான் சொல்லுதுன்னு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிட்டாங்க. இது ரெண்டும் வெவ்வேறு. இதுக்கு நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஒரு ஒன்று ரெண்டு டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். 13ஆம் அதிகாரம் மிருகம் 1வது வசனத்துல சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது. ஆனால் 17ஆம் அதிகாரம் மிருகம் 8வது வசனத்துல பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது. 13ஆம் அதிகாரம் மிருகம் 3வது வசனத்துல சாவுக்கு ஏதுவாய் காயம் பட்டிருந்தது, ஆனால் பிழைத்துக் கொண்டது. 17ஆம் அதிகாரம் மிருகம் 8வது வசனத்துல முன்பு இருந்தது, இப்போது இல்லை, பாதாளத்துக்கு சென்று விட்டது. அதாவது மரணத்தை சந்தித்து விட்டது. அது செத்து பிழைக்கல, செத்து போச்சு, பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி நிறைய டிஃபரன்சஸ். 13 வேறு, 17 வேறு. 13ஆம் அதிகாரம் மிருகத்திற்கும் 17ஆம் அதிகாரம் மிருகத்திற்கும் ஒரே ஒரு ஒத்துமை தான் இருக்கு, 7 தலை 10 கொம்பு. இதை பத்தி நம்ம இன்னொரு செய்தியில பார்க்கலாம். அப்படியானால் இந்த 13th சாப்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 13ஆம் அதிகாரத்தின் மிருகம் முழுக்க முழுக்க இது ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்டை, அரசாங்கத்தை குறித்து சொல்கிறது. இந்த அரசாங்கத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த அரசாங்கத்திலே ஒரு சிலை செய்யப்படும். ஒரு அரசாங்கத்திலே ஒரு சிலை செய்வாங்க. உதாரணமாக நேபுகாத்நேச்சாருடைய அரசாங்கத்துல ஒரு சிலை செஞ்சாங்க, அதை வணங்கணும். நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், 3வது அதிகாரம் தானியேல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 4 வசனங்கள்ல அவர்கள் ஒரு சிலை செய்தார். 60 முழ நீளம், 60 முழ நீளம், 6 முழ அகலம், அதற்கு 6 வாத்தியங்கள். 4வது வசனம் சொல்லுகிறது 6 வாத்தியங்கள் வாசிக்கணும். வாசிக்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும். அப்படி விழுந்து பணிந்து கொள்ளாதவர்கள் எல்லோரும் நெருப்பிலே போட்டு கொலை செய்யப்படுவார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும். அதே சம்பவம் இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு சிலை இருக்கிறது, இதை எல்லாரும் வணங்க வேண்டும், வணங்காத யாவரும் கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட்ல ஒரு சிலை செய்யப்படப்படுது. ஒவ்வொரு கவர்மெண்ட்லயும் ஒரு சிலை செய்வாங்க. இது வந்து இயல்பு. அந்த ராஜாவுடைய எந்த கடவுள் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்குதோ அந்த கடவுள் மேல சிலையை அவர் செய்வார். இப்போ உதாரணத்துக்கு ரோமர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு தெருக்களிலுமே ராஜாக்களுடைய சிலைகளை வச்சிருப்பாங்க. அந்த வழியா போறவங்க எல்லாம் ஹெயில் சீசர் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், அதாவது சீசர் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த சிலைக்கு முன்னாடி வணங்கிட்டு போனோம். இது ஒரு உதாரணம். நேபுகாத்நேச்சார் ஒரு சிலை செய்தார், அதை எல்லாரும் வணங்கணும், அது ஒரு உதாரணம். கிமு 176ல 168ல ஆன்டியாகஸ் போர் எபிஃபனஸ் சிரியா தேசத்திலிருந்து வந்ததான உந்ததாக அந்தி கிறிஸ்து, இவரை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு சீட்டில ஒளிப்படையில பார்த்திருக்கிறோம். இவர் ஒரு சிலை செய்தார், ஜியூஸ் தேவனுடைய சிலை. எல்லாரும் இதை வணங்கணும். எருசலேம் தேவாலயத்துல அந்த சிலையை வச்சாரு, எல்லாரும் வணங்கணும், வணங்காதவங்கள கொலை செஞ்சாருன்னு பார்க்கிறோம். இப்படி கடந்த காலத்துல நமக்கு சரித்திரபூர்வமான ப்ரூஃப்ஸ் இருக்குது, ஒரு சிலை செய்யப்படும், எல்லாரும் அதை வணங்க வேண்டும் என்று. அதே மாதிரி ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்டில் ஒரு சிலை செய்யப்பட போகிறது. இந்த சிலையை எல்லாரும் வணங்கணும். வணங்காதவங்க என்ன செய்வாங்களா, அந்த சிலையே பார்க்குமா, பார்த்துட்டு தன்னை வணங்கலைன்னா கொலை செய்யுமா. அப்ப இந்த சிலை பேசுமா, சிலை பேச வாய்ப்பு இருக்கிறதா அப்படி என்று சொன்னா, இப்போது நீங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுக்கு பேரு ரோபோ அப்படின்னு பேரு, ரோபோட் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த ரோபோட்டுடைய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தியெல்லாம் ரோபோட் அப்படின்னா ஒரு மிருகம் மாதிரி இருக்கும், அப்படி நடக்கும், வரும், கையத்துக்கும் காலத்துக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்களே, இதுக்கு பேர் ஆண்ட்ரியாய்ட் ரோபோட் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ரோபோட்டுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுடைய தோல் அதற்கு போடப்பட்டிருக்கிறது, சிலிக்கான் தோல் அதற்கு போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு நடந்தா வேர்க்குமா வேர்க்காதோ தெரியாது, ஆனால் இந்த ரோபோட்டுக்கு நடந்தால் வேர்க்கும். அதுக்கு வேர்வை சுரபிகள் உள்ளே வச்சிருக்கிறாங்க. இரண்டாவது, சமீபத்துல ஒரு ரோபோட் ஒன்று வெளியிடப்பட்டது, ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஜப்பானுடைய கம்பெனி தான் அதை கண்டுபிடித்தார்கள், அதை எக்ஸிபிஷன்ல வைத்திருந்தார்கள். அந்த ரோபோட்டுடைய தன்மை என்னவென்று சொன்னால், ஒரு பெண் ஒரு ஆணுக்கு என்னென்ன விதத்தில் உபயோகப்படுவாளோ, அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பித்து தாம்பத்திய வாழ்க்கை வரைக்கும் என்னென்னத்துக்கு பயன்படுவாளோ எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடிய ஒரு ரோபோவை கண்டுபிடித்தார்கள். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மனைவிக்கு பதிலாக இந்த ரோபோவை நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது அவர்கள் மனைவி வந்து சிலர் சொல்வார்கள் மனைவி கண்டடைகிறான் நன்மை கண்டடைகிறான் அப்படி என்று சொல்வார்கள். சிலர் சொல்றாங்க சண்டைக்காரோட குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்தரத்துக்கு போவது மேல் அப்படின்னு சொல்றாங்க. அது அமையறத பொறுத்து, ஒவ்வொருத்தருக்கும் அமையறத பொறுத்து. ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் மனைவியை அமைத்துக் கொள்ளலாம். நீங்க என்ன கலர்ல விரும்புறீங்க, என்ன நிறத்துல விரும்புறீங்க, என்ன ஹைட்ல விரும்புறீங்க, என்ன சைஸ்ல விரும்புறீங்க, எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரோபோ செஞ்சு கொடுத்துறாங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன குரல் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அதாவது நல்ல ஒரு உலகத்திலே இந்த பெஸ்ட் குரல் ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குரல் எனக்கு இது வேணும், என் மனைவிக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த ரோபோக்கு அந்த குரலை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதோட கூட இந்த ஆர்டிபிஷியல் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, செயற்கை மூளை இதற்கு பொருத்தப்பட போகிறார்கள். 2020 செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த ஆர்டிபிஷியல் பிரெயின் இதற்கு பொருத்தும் பொழுது இந்த ரோபோக்கள் சுயமாக திங்க் பண்ணி செயல்படக்கூடிய அளவிற்கு இப்பொழுது என்ன செய்கிறார்கள், இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட காரியங்கள் இப்போது ரோபோக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரோபோக்கள் பல ரூபத்துல, பல வடிவங்கள்ல, ஆரம்பத்துல நாய் வடிவத்துல, பூனை வடிவத்துல, வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுதுதான் மனுஷ வடிவிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண் ரோபோக்கு அடுத்த வடிவமாக இப்பொழுது இன்னொன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள், ராணுவத்திலே பயன்படக்கூடிய ரோபோக்கள். இந்த ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ரோபோக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ராணுவ வீரன் என்னென்னலாம் செய்யறானோ, என்னென்னலாம் அவன் செய்வானோ எல்லாவற்றையும் செய்கிறது. உதாரணமாக எதிரி நாட்டை நீங்கள் போக்கஸ் பண்ணி அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி அதை கூட நீங்க வச்சுட்டு எதிரி நாட்டு படை வீரர்களுடைய காரியங்களை நீங்கள் அதுக்கு சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் நேரடியாக இந்த ரோபோக்கள் போய் எதிரி நாட்டு படை வீரர்களை தாக்கும். இதற்கு முன்பதாக என்ன செஞ்சாங்க, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக, இதை டெஸ்ட் பண்றதுக்காக என்ன செஞ்சாங்க, கால்பந்து விளையாடும் ரோபோக்களை கண்டுபிடிச்சாங்க. இந்த கால்பந்து விளையாட ரோபோக்கள் என்ன செஞ்சுச்சு, தன் நாட்டு வீரர்களோடு விளையாடுச்சு. ஆனா எதிர் நாட்டுக்காரன் வந்து அவங்க பால் டாக்டிஸா வாங்கி போய் கோல் போட்டுச்சு. இது சுயமாய் திங்க் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல என்ன சொல்றது, 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இந்த மிருகத்தின் சொரூபம் பார்க்கும், தன்னை வணங்குறாங்களான்னு பார்க்கும், வணங்காதவங்களும் அது கொலை செய்யும். சிந்திக்கிறது, தன்னை வணங்குறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கும், வணங்காதவங்களை கொலை செய்யும். அப்படி என்று சொன்னால் இந்த ரோபோக்கள் சுயமாக திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு, சுயமாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆர்டிபிஷியல் பிரெயின் என்று சொல்லக்கூடியதான செயற்கை மூளை இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த செயற்கை மூளை அதற்கு வைத்து விட்டால் இந்த ரோபோக்கள் சுயமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். யாரெல்லாம் கொலை செய்யறாங்க, யாரெல்லாம் தன்னை வணங்குறாங்க, தன்னை வணங்கல, எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கும். இப்பயே அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இந்தியாவில் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விட்டது. அங்கே குறிப்பிட்ட ஒரு மிஷன் வாசல்ல வைக்கப்பட்டிருக்கும். இந்த மிஷனை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் என்ன செய்யணும், உள்ளே போகணும். அந்த மிஷன்ல போய் நீங்க கார்டு வைக்கணும். அந்த கார்டுல போய் நீங்க வச்ச உடனே அது என்ன செய்யும், கார்டை பார்த்தோன்னே வெல்கம் அப்படின்னு உங்க பேர் அதுல போடும். அப்ப என்ன அர்த்தம், இந்த மிஷன் உங்க பேரை படிச்சுட்டு உங்களை கூப்பிடுதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப அது கூப்பிடும் பொழுது உங்களை அது புரிந்து கொள்கிறது, உங்களுடைய டீடைல்ஸ் அது புரிந்து கொள்கிறது. இப்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உங்கள் கரங்களிலே பயோசிப்பை போடுவார்கள் என்று சொல்லி நாம் ஏற்கனவே ஜாக்கிரதை 666 மிருகத்தின் முத்திரையாக ஒளிப்படைகளிலே வெளியிட்டிருக்கிறோம். அந்த மிருகத்தினுடைய முத்திரையை நீங்கள் போட்ட உடனே இந்த கவர்மெண்ட் முத்திரையை நீங்க போட்டுட்டு போய் அதுகிட்ட கை கொடுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்களே, இது வந்து ஜப்பான்ல இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது புது வகையான ரோபோ. அதாவது ஸ்கூல்ஸ் வாசல்ல வைக்கப்பட்டிருக்கிறது. ரோபோ காவலாரின் பேரு ஸ்கூல்ஸ் வாசல்ல வச்சிருக்காங்க. இதை நீங்க அந்த பிள்ளை ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகும்போது என்ன செய்யும் சொன்னா, தன்னுடைய ஐடி கார்டு, இப்ப நீங்க பிள்ளைகளுக்கு ஐடி கார்டு போட்டு அனுப்புறீங்க இல்லையா, அதே மாதிரி ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட்ல எல்லாருடைய வலது கையிலும் நெத்தியிலும் முத்திரை போடப்பட்டிருக்கும். இந்த முத்திரையை போட்டவங்க இதை கிராஸ் பண்ணும் பொழுது இதற்குள்ள இருக்கக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி என்ன செய்யும், இந்த ரோபோவோடு இருக்கிற ரேடியோ ஃப்ரீக்வன்சியோட ஒண்ணே ஒன்று சந்திக்கும். சந்தித்த உடனே இந்த ரோபோ அந்த பிள்ளையுடைய பயோசிப்புக்குள்ள இருக்கிற காரியங்களை படித்து விட்டு அந்த பிள்ளையின் பெயரை சொல்லி வரவேற்கும். வா, வெல்கம் டு ஸ்கூல், குட் மார்னிங், இப்படி அது சொல்லும். உடனடியாக இவங்க என்ன செய்யணும், திருப்பி குட் மார்னிங் என்று சொல்ல வேண்டும். இதுதான் அந்த ரோபோவுக்கு மரியாதை செலுத்துதல். ஏன்னா வணங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க நினைச்சிருப்பீங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுதல் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்தியாவில தான் வணக்கம் வந்து சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள்றது. நீங்க சைனால போனீங்கன்னா நின்ன அமெரிக்க குனிஞ்சு அவங்க என்ன செய்வாங்க, வணக்கத்தை செலுத்துவார்கள். நீங்க அமெரிக்கா வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போனீங்கன்னா குட் மார்னிங் என்று சொல்வார்கள். இதுதான் அவங்கள பொறுத்தவரை வணக்கம். அதாவது இங்கே சொல்லப்படுவது என்ன, அந்த ரோபோவுக்கு மரியாதை செலுத்தப்பட வேண்டும், அதை பொருட்டாக மதித்து, அதான் ரூல் ஆன்டிகிரைஸ்ட் கவர்மெண்ட்ல. எல்லாரும் இதுக்கு முன்னாடி வந்து மரியாதை செலுத்திட்டு போகணும் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நாட்டுக்காரர்கள் தங்களுக்கு ஏற்றார் போல அதற்கு மரியாதை செலுத்துவார்கள். அப்போ அது உள்ள கிட்டே போகும்போது ஹாய் குட் மார்னிங் என்று சொல்ல வேண்டும். சொன்ன உடனே அது உங்க நெத்தியிலேயோ அல்லது கையிலேயோ இருக்கக்கூடிய பயோசிப்புடைய காரியங்களை படித்து விட்டு உங்களை வரவேற்கும். இது ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லகுவாக புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன். நீங்க பெரிய பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ், அதாவது பெரிய பெரிய துணி கடைகளுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னு சொன்னா அந்த துணி கடை வாசல்ல பெரிய ஸ்கேனர்ஸ் கருவி வச்சிருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க பார்க்காம இருந்தா கூட நீங்க துணி வாங்க போனீங்கன்னா துணியில ஒரு கிளிப் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு பேரு RFID டேக் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த துணியில உள்ள கிளிப்பை நீங்கள் பே பண்ணக்கூடிய இடத்துல, பணத்தை செலுத்தக்கூடிய இடத்துல எடுத்துக்கொண்டு அந்த துணியை உங்களுக்கு தருவார்கள். ஒருவேளை அந்த கிளிப்பை எடுக்காம உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா நீங்கள் அந்த கிளிப்போடு கூட வெளியே வரும்போது அந்த கடையின் வாசலுக்கு வந்த உடனே அது அலாரம் அடிக்கும். என்ன அடிக்குன்னா, இந்த கிளிப்ல இருக்கக்கூடிய RFID டேகும் இந்த ஸ்கேனர்ல இருக்கக்கூடிய RFID டிவைஸும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது இது இந்த கிளிப் வெளியே போகிறது, இந்த துணி வெளியே போகிறது, அதாவது பணம் செலுத்தாமல் இது வெளியே போகிறது என்று சொல்லி இது தெரியப்படுத்துகிறது. இதே டெக்னாலஜி தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படத்துல இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வலது கையிலயோ அல்லது நெத்தியிலயோ இந்த முத்திரை இருக்கும். இந்த ரோபோ இங்க நின்று கொண்டிருக்கும். இந்த ரோபோக்கு பதிலாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே செய்யப்பட்ட அல்லது அவனால் அறிவிக்கப்பட்ட, அவனால் வணங்கப்படுகிறதான ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கும். அத்தனை பேரும் இந்த சிலையை கிராஸ் பண்ணி போகும் பொழுது இந்த சிலையை பார்த்து வணக்கம் குட் மார்னிங் என்று சொல்ல வேண்டும். சொல்லாமல் போகலாம் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி டேக் இதுக்கு ஒர்க் பண்ணாது, வணக்கம் செலுத்தாமல் போகிறார்கள், உடனே தடுத்து நிறுத்தும். இந்த செய்தியில ஒரு நாளிதழ்ல வந்த செய்தி அது. அந்த செய்தி என்ன சொல்லுகிறது பாருங்கள்.
தன்னை அந்த இடத்துல வணங்காதவங்க, ஐடி கார்டு இல்லாதவங்க, பயோசிப் இல்லாதவங்க வச்சுக்கோங்களேன். எனக்கு ஐடி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு, ஐடி கார்டுக்கு பதிலாக தான் பயோசிப் வருகிறது. பயோசிப் இல்லாதவர்களை உடனடியாக காத்திருக்க சொல்லி நிற்க வைத்து விடும். உடனே ஸ்டாப் பண்ணிடும். யூ வாண்ட் டு ஸ்டாப் தி ஸ்டே தேர். நீங்க ப்ரோசீட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் உள்ள போக முடியாது. நீங்க யாரு என்னன்னு சொல்லி உங்களுடைய போட்டோ எல்லாம் எடுத்துருமா. இந்த டீடைல்ஸ் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இப்பொழுது சிலை பேச ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது சிலை உலகம் முழுவதும் பேச ஆரம்பித்திருக்கு. சமீபத்துல அநேக திரைப்படங்கள் பாருங்க, மிஷின் பேசுற மாதிரி, மிஷின் வந்து மனுஷன் மாதிரியே வருது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவும் பார்த்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பின்பும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேக திரைப்படங்களில் ரோபோக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறது. மனுஷன் மாதிரியே தனக்கு கீழ்ப்படியாதவங்களை கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 100% நம்முடைய காலகட்டத்தில் நிறைவேறிவிட்டது. சிலை பேச ஆரம்பித்திருக்கிறது, ரோபோட் பேச ஆரம்பித்திருக்கிறது. தன்னை வணங்காதவர்களை, தன் பேச்சுக்கு கீழ்ப்படியாதவர்களை, தான் சொல்லுகிறபடி செய்யாதவர்களை ரோபோட் கொலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. சிலை பேச ஆரம்பித்திருக்கிறது, தன்னை வணங்காதவர்களை கொலை செய்யும். ஒருவேளை இன்னைக்கு இதை பார்க்கிறவங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு அவ்வளவுதான். நீங்க என்ன நினைப்பீங்க, ரோபோட் பேசுறது பெரிய விஷயம் இல்ல. 2000 வருடங்களுக்கு முன்பதாக பத்மு தீவிலே எந்த விதமான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருட்டு தீவுக்குள்ள படிப்பறிவில்லாத ஒரு மீனவனுக்கு, யோவானுக்கு கர்த்தர் இதை 2000 வருடங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த வல்லமுள்ளவராய் இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட மகிமை உள்ளவர், எத்தனைப்பட்ட ஞானம் உள்ளவர். கர்த்தர் சொன்ன கடைசி கால கண்டுபிடிப்பு, சிலை பேச ஆரம்பித்து விட்டது. தன்னை வணங்காதவர்களை கொலை செய்ய போகிறது. இது என்ன செய்ய போது? ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட்ல இந்த சிலை எல்லா இடத்துலயும் வைக்கப்படும். இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலயும் இந்த ஒரு விதமான செக்யூரிட்டி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. உள்ள என்டர் ஆகும்போது ஒரு மிஷின் வைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல. உள்ள நீங்க ஸ்கேனர் கருவி, ஃளைட்ல போனாலும் சரி, ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இப்ப ஸ்கேனர் கருவி வச்சுட்டாங்க. கிராஸ் பண்ணி தான் உள்ள போகணும். எல்லா கடவாசலையும் ஸ்கேனர் கருவி வச்சுட்டாங்க. அதே மாதிரி எல்லா ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லயும் ஸ்கேனர் கருவி. உள்ள நீங்க போனாலும் காரோட செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. அப்ப கடைசி காலத்தின்படி எல்லா இடங்களிலும் அந்தி கிறிஸ்துவோட சிலை வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிலை பார்க்கும், பேசும், தன்னை வணங்காதவர்களை கொலை செய்ய தொடங்க போகிறது. சமீபத்துல ஒரு செய்தித்தாள்ல வந்த செய்தி அதிர்ச்சி கூட்டதாக இருந்தது. அதாவது விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், ரோபோக்கு இந்த செயற்கை மூளையை நீங்க வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அது சுயமாய் திங்க் பண்ண ஆரம்பித்தால் அது மனுஷனை தானாகவே கொலை செய்ய தொடங்கிவிடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். உதாரணமாக ஒருத்தர் கொலை பண்ணிடுறான்னு வச்சுங்களேன், யாராவது ஒருத்தர், நீதிபதி எப்படி தண்டனை கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொலைக்கான அடிப்படையை ஆராய்ஞ்சு பார்ப்பாரு. அதாவது அவன் எதேச்சியாக, கை தவறுதலாக அல்லது தெரியாமல் அந்த கொலையை செஞ்சுட்டானா, திட்டமிட்டு கொலை செஞ்சானா, எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஒருவேளை அவன் திட்டமிட்டு செய்திருந்தா அதுக்கு தண்டனை வேறு. ஒருவேளை ஒருத்தரை தெரியாம அடிக்கும் பொழுது அவர் பின்னாடி போய் விழுந்து செத்துட்டாருன்னா அவன் தெரியாமல் செய்தது, அதுக்கு தண்டனை வேறு. இப்படி தண்டனையில பல வித்தியாசம் இருக்கு. ஆனா ரோபோக்கத்துல தெரியாது. ரோபோவை பொறுத்த வரைக்கும் கேட்கும், கொலை செஞ்சியா, கொலை, அவ்வளவுதான், கொலை பண்ணிடும். ஏன்னா இது பழைய ஏற்பாட்டு காலம், நியாயப்பிரமாண காலம். நியாயப்பிரமாண காலம் தான் 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து ஆட்சி. நியாயப்பிரமாண காலம் என்ன சொல்லுது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அவ்வளவுதான். இன்னைக்கும் அநேக நாடுகளிலே இந்த சட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அவ்வளவுதான். இந்த நியாயப்பிரமாண காலம் அதுக்குரியது. அதனாலதான் ரோபோவை கொண்டு வராங்க. ரோபோ உட்கார்ந்து உங்ககிட்ட விசாரிச்சுட்டு இருக்காது. ஏன் செஞ்ச, எதனால செஞ்சு விசாரிக்காது. தப்பு செஞ்சா தண்டனை, ஆன்டி கிரைஸ்ட் பீரியட். சிலை பேச ஆரம்பித்திருக்கிறது, தன்னை வணங்காதவர்களை கொலை செய்ய போகிறது. வெகு சீக்கிரத்திலே கடைசி காலத்தினுடைய தீர்க்க தரிசன அடையாளங்கள் எல்லாம் மிக துல்லியமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் உங்களுக்கு எதை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது? இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லாதபடியாலே கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு ஒளிப்பேடலே இவைகளை குறித்து இன்னும் விரிவாக இன்னும் அநேக கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் நம்முடைய காலத்திலே மிக துல்லியமாக ஆம் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்றை நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வேதாகமம் சிலர் சொல்லுகிறபடி கட்டுக்கதைகள் அல்ல, மனுஷரால் எழுதப்பட்டது அல்ல. வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்களே மிக துல்லியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனம் போய் பைபிள் வந்து கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்று சில மூடர்கள் அறிவித்துக் கொண்டிருந்தாலும் அப்பேற்பட்டவர்களை குறித்து நமக்கு கவலையே கிடையாது. கர்த்தர் சொன்னது சொன்னபடி மிக துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. நமக்கு தேவை நம்முடைய நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதவசனம் நம்முடைய காலகட்டத்திலே ஆம் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார். கடைசி காலத்துடைய அடையாளங்கள், கண்டுபிடிப்புகள் எதெல்லாம் கண்டுபிடிக்கப்படும் சொன்னாரோ அவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 11ஆம் அதிகாரத்திலே 2 சாட்சிகள் செத்திருப்பார்கள். இந்த 2 சாட்சிகள் செத்திருக்கிறதை பூமியில் ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. சொன்னபடி நீங்க பாருங்க, லைவா ஒரு விஷயம் ஜனங்கள் எல்லாரும் லைவா உலகம் ஃபுல்லும் பார்க்கறாங்க. இதுதான் கண்டுபிடிப்புகள், உலகம் முழுவதும் பார்ப்பார்கள். இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. வேதவசனம் சொன்னபடி கடைசி காலத்துடைய கண்டுபிடிப்புகள் நம் கண்களுக்கு முன்பதாக
மிக துல்லியமாக நிறைவேற ஆரம்பித்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த செய்திகள் கொடுப்பதற்கு காரணம் எங்களுக்கு இவைகள் தெரியும், எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதற்காக மாத்திரம் அல்ல. இவைகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர். இத்தனை காரியங்களை சொல்லி நிறைவேற்றின ஆண்டவர் இவைகளுக்கு கூட இன்னொரு காரியத்தையும் சொல்லி இருக்கிறார். லூக்கா 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது, இப்படிப்பட்ட கடைசி கால அடையாளங்கள், கடைசி கால நிகழ்ச்சிகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது, உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால், உங்களை மீட்கப்படக்கூடிய காரியங்கள் சமீபமாக இருக்க போகிறதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்கும்படி வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார். ஆயத்தப்பட்டவர்கள் அவரோடு கூட பிரவேசிப்பார்கள். ஆயத்தப்படாதவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்தை சந்திக்க வேண்டி வரும். வெட்டிக்கிளிகள் பறக்க ஆரம்பித்து விட்டது, சிலைகள் பேச ஆரம்பித்து விட்டது. நீங்கள் 7 ஆண்டு காலத்திலே மரணத்தை ருசி பார்க்காதபடிக்கு உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய கடைசி கால கண்டுபிடிப்புகள் எல்லாம் மிக துல்லியமாக கண்டுபிடிக்கப்பட்டாகிவிட்டது. அது மாத்திரமல்ல, உங்கள் மரணம் வராது, ஆனால் உபத்திரம் வரும். அந்த கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டாகிவிட்டது. இவையெல்லாம் நமக்கு எதை சொல்லிக் கொண்டிருக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னபடியே வெகு சீக்கிரத்துல நம்மை மீட்டு அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படி வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாம் யாவரும் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறவர்கள் இப்போது ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துல இப்பொழுதும் கூட இங்கே கொடுக்கப்பட்ட செய்தியை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் ஒளிபரப்பப்படுகிறதோ, எந்த இடத்திலெல்லாம் இதை பார்க்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் உடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள கிருபை தாரும். நீர் எப்பேற்பட்ட தேவன் என்பதை புரிந்து கொள்ள விசுவாசத்துல வளர கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. தகப்பனே, வரப்போகிற மிகப்பெரிய அழிவிற்கு எங்களை தப்பித்துக் கொள்ளும்படிக்கு என்னென்ன ஆபத்துகள் வரப்போகிறது என்பதை எங்களுக்கு முன்பதாகவே நீர் அறிவித்திருக்கிறீர். தகப்பனே, இவைகளை கேட்டு எங்களை ஆயத்தப்படுத்தி, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி, உம்மோடு கூட பறந்து போகிற கூட்டத்தில் காணப்பட எங்களுக்கு கிருபை தாருங்க அப்பா. இந்த செய்தியை கேட்கப்படுகிற இடங்கள், ஒளிபரப்பக்கூடியதான திருச்சபைகள் எங்கெங்கெல்லாம் போடப்படுகிறதோ எல்லா இடத்திலும் உம்முடைய வல்லமை, மகிமை அங்கே பிரஸ்தாபிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.